Right. Madam, Ekasiya Hatali Seka, the speaker shall be responsible for the management of building, security arrangement and the general administration of the chamber. Madam, මේ කැන්ටි මට කණ්ඩ ගියා රතුපත්තුයි මේ හොදියුයි මේවා විතරයි තියෙන වෙන මොකුත් කණ්ඩ නැහැ පාර්ලිමේන්තුව ඇතුලේ. මොන මගුල් පාර්ලිමේන්තුව මේක? මේ දෙකම මට කණ්ඩ ගියා කෑම නැහැ පාර්ලිමේන්තුවේ. හරි ඒක කතානායකතුමාට කියලා අවධානය යොමු කරනවා. කෑම හදා ගන්න. ඔබතුමා කතා කර මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 5ක් කාලයක් ලැබෙනවා. நன்றி சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. இன்று விவாதிக்கப்படுகின்ற මොකද්ද මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ පොයින්ට් එක පොත ගන්නකෝ මැඩම් පොත ගන්න 141යි. කියන්න මොකද්ද කියලා? පොත අර ගන්නකෝ. චමින් මේ කවුරු පොත දෙන්නකෝ උඩට. උන්ට එන මයික් එක ගිහලා තියෙන්නේ මගේ. ඔමින්න ඔබතුමා. Right. Madam, 141, the speaker shall be responsible for the management of building, security arrangement and the general administration of the chamber. Madam, මේ කැන්ටි මට කණ්ඩ ගියා රතුපත්තුයි මේ හොදියුයි මේවා විතරයි තියෙන වෙන මොකුත් කණ්ඩ නැහැ පාර්ලිමේන්තුව ඇතුලේ. මොන මගුල් පාර්ලිමේන්තුව මේක? මේ දෙකම මට කණ්ඩ ගියා කෑම නැහැ පාර්ලිමේන්තුවේ. හරි ඒක කතානායකතුමාට කියලා අවධානය යොමු කරනවා. කෑම හදා ගන්න. ඔබතුමා කතා කර ஆலே தேங் பட்டாங்கன்னு ඇති. நன்றி சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. இன்று பேசப்படுகின்ற இந்த வெள்ளத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு சம்பந்தமாக குறிப்பாக இந்த டித்வா சூறாவளி தாக்கத்தின் மூலமாக எங்களுடைய நாட்டிலே எல்லா மாவட்டங்களிலும் இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் இதன் மூலம் உயிரிழந்த மக்களுக்காகவும் தமது உடைமைகளை சொத்துக்களை இழந்த மக்களுக்காகவும் எங்களுடைய அனுதாபத்தையும் சோகத்தையும் எங்களுடைய கவலையையும் இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சபை தலைவர் அவர்களே, இன்று இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் காண சரியான நஷ்ட ஈடுகள் அவர்களுக்கான அந்த கொடுப்பனவுகளை அரசாங்கம் என்ற அடிப்படையிலே சரியான முறையிலே அவர்களுக்கு வழங்க வேண்டும். குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய மாவட்டத்திலே காணப்படுகின்ற எல்லா தரப்பு மக்களும் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று கடலுக்கு செல்லுகின்ற மீனவர்கள் கடல் தொழிலை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. இன்று விவசாயிகள் பெரும் பாதிப்பை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இன்று கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. இன்று நாட்கூலிக்காக வேலை செய்கின்றவர்களுடைய வேலைகள் தடைப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பல முறையிலும் பலர் பல பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கான அந்த நஷ்டஈடுகளை வழங்குவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். இன்று எங்களுடைய மாவட்டத்தை பார்க்கின்ற பொழுது இன்று கிண்ணியா மூதூர் போன்ற பிரதேசங்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களாக காணப்படுகின்றன. ஆகையால் இந்த பிரதேசங்களிலே காணப்படுகின்ற அதாவது இந்த நிவாரணம் வழங்கப்படுகின்ற பட்டியலை பார்க்கின்ற பொழுது இது எந்த அடிப்படையில் எவ்வாறு எடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கேட்க விரும்புகின்றோம். குறிப்பாக மூதுரை எடுத்துக்கொண்டால் 6932 பேருக்குத்தான் இந்த 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற விடயம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. கிண்ணியாவை எடுத்தால் 4822 பேருக்குத்தான் இந்த 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற விவரங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையால் இந்த பிரதேசங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று அவர்களுடைய தொழில் வாழ்வாதாரம் முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு எந்த அடிப்படையில் எப்படி வழங்குவது என்பதை யார் முடிவு செய்கின்றார்கள் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். ஆகையால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த அரசாங்கத்தினால் கிடைக்கப்பெறுகின்ற நிவாரணங்கள் நஷ்டஈடுகள் சரியாக செல்ல வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்றுதான் நேரத்தையும் கருத்திலே கொள்ள வேண்டும். இன்று இந்த அரசாங்கத்திலே இருக்கின்ற பிரதி அமைச்சர்கள் அதாவது அரசாங்கத்திலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாம் இந்த கஷ்டங்களிலே வேலை செய்கின்ற எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற அவர்களுடைய இந்த நிவாரணம் வழங்குவது இந்த மக்கள் மத்தியிலே சென்று மக்களுடன் கதைத்து பேசி அவர்களுக்கான தீர்வுகளை வழங்குவது கூட இன்று சவாலாக இன்று அவர்களுக்கு அமைந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த ஃபேஸ்புக் சமூக ஊடகங்களிலே எதிர்த்தரப்பினர் செய்யப்படுகின்ற வேலையை கூட இன்று தாங்க முடியாத அளவுக்கு இருக்கின்றார்கள். ஏனென்றால் இன்று அரசாங்கத்திலே இருக்கின்ற இந்த
அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி அமைச்சர்கள் எல்லாம் எங்களுடைய மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற நிதிகளை பகிர்ந்தளிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது மத்திய அரசாங்கத்தின் மூலமாக வருகின்ற பொருட்களை விநியோகித்தர்களாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்று தொடர்ச்சியாக எந்த நாள் பார்த்தாலும் கூட்டம் என்று கூடி இன்று அரசு அதிகாரிகள் நிம்மதியாக வேலை செய்ய முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இன்று சில அரசு அதிகாரிகளை இன்று குற்றம் சாட்டுகின்றார்கள். இந்த குற்றத்தினுடைய பிரதான நோக்கம் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்று எப்பொழுது பார்த்தாலும் கூட்டம் என்று அவர்கள் செய்கின்ற அந்த கடமைக்கு இடையூறு விளைவிக்கின்ற செயற்பாடாக காணப்படுகின்றது. ஆகையால் இன்னும் பல விடயங்கள் நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் இது ஒரு அனர்த்தம், இது எதிர்பாராத ஒரு விடயம் என்ற அடிப்படையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு எங்களால் ஏழுமான உதவிகளை வழங்க வேண்டும். அது ஆளும் தரப்பாக இருந்தாலும் எதிர்த்தரப்பாக இருந்தாலும் அவர்கள் எந்த அடிப்படையிலே அவர்கள் உதவிகளை வழங்குகின்றார்களோ அதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக வழங்காவிட்டாலும் அவர்களை விமர்சிப்பதை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்பதை இந்த ஆளும் தரப்பிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்றுதான் இந்த கண்டி மாவட்டத்திலே தெல்தொட்ட பகுதியிலே இந்த கண்டி தெல்தொட்ட பகுதியிலே பெரிதளவான உடைப்பு ஏற்பட்டு அந்த போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகையால் அங்கு இருக்கின்ற மாற்று வீதி ஒன்றை தெரிவு செய்து அதனை துரிதமாக அபிவிருத்தி செய்து அங்கிருக்கின்ற மக்களுக்கான அந்த போக்குவரத்து வசதிகளையும் சுகாதார மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் போன்ற விடயங்களுக்குமான தீர்வை வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்றுதான் இந்த கலஹா அதே போன்று தெல்தொட்ட பகுதிகளிலே இவ்வாறான பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அதிலும் விசேடமான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை கூறி முடித்துக் கொள்கின்றேன். பிரதி அமைச்சர் எப்படி பதிலளிக்கலாம் என்று இந்த நிலையில் கட்டளையில் எங்கு இருக்கின்றது என்று கூறுங்கள். அவர் அரசாங்க தரப்பிலிருந்து நேரத்தை பெற்றுக் கொண்டுதான் அதற்கு பதிலளித்தார். மீளகட்ட சுரங்க ரத்நாயக கௌரவ சுரங்க ரத்நாயக் அவர்கள் நன்றி. அக்கிராசனம் பெற்றிருக்கும் உறுப்பினர் அவர்களே, திட்வா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள், அதே போன்று சொத்துக்களை இழந்து நிற்கும் மக்களுக்கும், அதே போன்று அனைவருக்கும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எமது கவலைகளை நாங்களே இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம், அனுதாபங்களை தெரிவிக்கின்றோம். அதே போன்று இந்த சந்தர்ப்பத்தில் பிரதேச செயலாளர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், அதே போன்று கிராம அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு உத்தியோகத்தர்கள் பாடுபட்டு உழைத்திருக்கின்றார்கள். திட்வா சூறாவளி தொடங்கிய நாள் முதல் மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்காக மக்களை மீட்பு பணிகளில் இன்றைய பாராளுமன்ற விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா விசேட ஒழுங்கு பிரச்சனையொன்றை எழுப்பினார்.